இந்தியாவில் அதிபர் ஆட்சி முறையை கொண்டுவர பாஜக திட்டமிடுவதாக சிவசேனா உத்தவ் தாக்கரே பிரிவு குற்றம் சாட்டியுள்ளது. உத்தவ் பிரிவு சிவசேனா மாநிலங்களவை உறுப்பினர் சஞ்சய் ராவத் அதிபர் ஆட்சி முறையை கொண்டு வருவதற்காக அரசியல் சாசனத்தை திருத்த மக்களவையில் தனது பலத்தை அதிகரிக்க பாஜக திட்டமிடுவதாக கூறினார். இந்த நோக்கத்திற்காகவே காங்கிரசுடன் எந்த மாநில கட்சியும் சேர்ந்து இயங்குவதை தடுக்க கட்சிகளை சிதைக்கும் செயலில் பாஜக ஈடுபடுவதாக அவர் குற்றம் சாட்டினார். உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனாவின் மக்களவை உறுப்பினர்கள் 9 பேரில் 6 பேர் ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனாவில் இணைவதாக மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லாவிடம் கடிதம் வழங்கினர். உத்தவ் சிவசேனா கட்சியின் ஆலோசனை கூட்டத்தில் அக்கட்சி எம்பிக்கள் 3 பேர் மட்டுமே பங்கேற்றது குறிப்பிடத்தக்கது. தனது பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவித்த திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்துள்ள மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி நமது ஜனநாயகத்தின் ஆன்மாவை காக்கும் போராட்டத்தை தொடர வேண்டும் என அழைப்பு விடுத்துள்ளார். ராகுல் காந்தியின் பிறந்த நாளுக்கு பிரதமர் மோடி, முதலமைச்சர் விஜய், திமுக எம்பி கனிமொழி, அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி யாதவ், ஹேமந்த் சோரன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்திருந்தனர். அவர்கள் அனைவருக்கும் ராகுல் காந்தி தனித்தனியாக நன்றி தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் விஜயின் வாழ்த்துக்கு பதிலளித்துள்ள அவர், தமிழ்நாடு மக்களின் நலன், கண்ணியம் மற்றும் விருப்பங்களுக்காக தொடர்ந்து பணியாற்றுவோம் என குறிப்பிட்டுள்ளார். மு.க. ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்து எழுதியுள்ள பதிவில், இந்தியா எனும் கோட்பாடு, அரசியலமைப்பு மற்றும் கூட்டாட்சி தத்துவம் ஆகியவற்றை காக்கும் போராட்டத்தை ஒன்றிணைந்து முன்னெடுப்போம் என தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அரசு மருத்துவமனையில் முறையாக பணிகளை முடிக்காமல் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு கட்டடம் திறக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடந்த திமுக ஆட்சியில் கட்டுமான பணிகள் நிறைவு பெற்றன. ஆனால் உள்கட்டமைப்பு பணிகள், மருத்துவ பணியாளர்கள், உபகரணங்கள் என தீவிர சிகிச்சை பிரிவு செயல்படுவதற்கான எவ்வித முன்னேற்பாடுகள் தொடங்கவில்லை. ஆனால் அதற்குள் முதலமைச்சர் விஜய் பிறந்த நாளில் திறக்க வேண்டும் என்பதற்காக அவசர கதியில் திறக்க முனைப்பு காட்டுவதாக கூறி அப்பகுதியினர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். மிஷின் கிடையாது, நல்ல நவீனமான எந்த சிடி ஸ்கேன் எடுக்கிறது கூட வசதி கிடையாது. வெறும் பில்டிங்கை மட்டும் வருகிற 22ஆம் தேதி திறக்கிறதா மாண்புமிகு முதலமைச்சருடைய பிறந்தநாளில் திறந்து வச்சு எப்படியாவது ஒரு கண்துடைப்பை காட்டணுங்கிறதுக்காக அவங்க ஏற்பாடு பண்ணுறாங்க. இதை நாங்கள் வத்தலகுண்டு தன்னார்வ இயக்கத்தின் சார்பாக உண்மையிலேயே நாங்கள் மிகவும் வன்மையாக கண்டிக்கிறோம். மக்களுக்கு பயனின்றி வெறுமனே கட்டடத்தை மட்டும் திறந்து வைத்தால் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தப்போவதாகவும் மக்கள் எச்சரித்துள்ளனர். சென்னை வண்ணாரப்பேட்டை சர்பிட்டி தியாகராயா கல்லூரியில் மாணவிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த சென்ற சிங்கப்படை போலீசாரிடம் மாணவிகள் சரமாரி கேள்விகள் கேட்டு திக்குமுக்காடச் செய்தனர். சிங்கப்பெண் என்ற சிறப்பு அதிரடிப்படை திட்டம் கல்லூரி மற்றும் பள்ளி மாணவிகளுக்கு முழுமையான பாதுகாப்பு, தன்னம்பிக்கை மற்றும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவது தொடர்பாக வண்ணாரப்பேட்டையில் உள்ள சர்பிட்டி தியாகராஜா கல்லூரி வளாகத்தில் மாணவிகளிடம் சிங்கப்பெண் படை ஆய்வாளர் தாரணி உரையாற்றினார். அப்போது செல்போன் சுவிட்ச் ஆஃப் ஆகிவிட்டால் எப்படி தொடர்பு கொள்வது என்று மாணவி ஒருவர் கேள்வி எழுப்பினார். எங்களுக்கு தேவையான டைம்ல போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சுன்னா அந்த டைம்ல நாம என்ன பண்றது? ஒரு SOS ஆப் உங்களுக்கு தெரியுமா? அதுவே போன்ல தான் இருக்கு. போனே ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சுன்னா how to operate the SOS app? நான் கேட்டு வேணா பின்னர் மற்றொரு மாணவி, அரசு மாறிய பிறகு சின்ன குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பாலியல் தாக்குதலுக்கு ஆளாவதாக நிறைய செய்திகள் வருகின்றனவே என கேட்டதும், சாரிமா, நான் அரசியல் பேச வரவில்லை என்று நழுவினார். காட்டுத்தீயை அணைப்பதற்கு பனித்துளி போல சிங்கப்பெண் திட்டமிருப்பதாக மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் ஜவாஹிருல்லா தெரிவித்தார். சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் பேசிய அவர், ஆளுநர் உரையில் 2021-22 வளர்ச்சி திட்டங்களால் தான் கடன் அதிகரித்திருப்பதாக கூறப்பட்டதை சுட்டிக்காட்டி, சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்தை செயல்படுத்த கடன் பெறுவது தவறா என கேள்வி எழுப்பினார். தமிழ்நாடு முழுவதும் 717 மதுக்கடைகள் மூடப்பட்டது வரவேற்கப்பட்டாலும் சந்து கடைகளையும் கள்ளச்சாராய விற்பனையையும் தடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். வக்பு சட்ட திருத்தத்தில் அரசின் நிலைப்பாடு என்ன என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என்று கூறிய அவர், பக்ரீத் திருநாளில் பலியிடக்கூடாது என்று உயர்நீதிமன்ற தீர்ப்பில் கவனம் செலுத்த வேண்டும் என்றார். பெண்கள், சிறுமிகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கக்கூடிய விரைவு விசாரணை, மறுவாழ்வு திட்டங்கள் குறித்து ஆளுநர் உரையில் இல்லை என கூறிய அவர், காட்டுத்தீயை அணைக்க சிறு பனித்துளியாகவே சிங்கப்பெண் திட்டம் உள்ளதாக விமர்சித்தார்.
சட்டமன்றத்தில் நடைபெறும் கேள்வி நேரம் விவாதத்தை நேரடியாக ஒளிபரப்ப வேண்டும் என்று திமுக எம்எல்ஏ சிவசங்கர் வலியுறுத்தியுள்ளார். சட்டமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நம்பிக்கை வாக்கெடுப்பு தீர்மானத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசியதற்கு முதலமைச்சர் விஜய் பேரவையில் பதில் கொடுக்காமல் வீட்டிற்கு சென்று பதில் கொடுத்தார் என்றும், அதேபோன்ற நிகழ்வு இனி நடைபெறாமல் இருக்க சட்டமன்றத்தில் நடைபெறும் நிகழ்வுகளை நேரடியாக ஒளிபரப்ப வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். சட்டமன்றத்திலே கேட்கின்ற கேள்விகளுக்கு அவர்கள் பதிலளிக்க முடியாமல் இருக்கின்ற காட்சியை மக்கள் பார்த்து விட்டார்கள் என்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு நேரலை செய்யாமல் தவிர்த்திருக்கிறார்கள் என்ற சந்தேகம் எங்களுக்கு எழுந்திருக்கிறது. எனவே மாண்புமிகு சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உரையாற்றுகின்ற நேரத்திலும் மற்ற சட்டமன்ற கட்சி தலைவர் உரையாற்றுகின்ற நேரத்திலும் அவற்றை நேரலையில் ஒளிபரப்ப வேண்டும் என்கின்ற அந்த கருத்தை இந்த நேரத்தில் நான் வலியுறுத்துகின்றேன். சட்டமன்றத்தில் 2 முறை தேசிய கீதம் பாடப்பட்டதன் மூலம் தவிக பாஜகவுக்கிடையே இணக்கமான உறவு இருப்பது தெரிய வந்துள்ளது என்றும் சிவசங்கர் குறிப்பிட்டார். மேகதாதுவில் அணை கட்டும் கர்நாடகாவின் முயற்சியை தடுத்து நிறுத்துவது தொடர்பாக பெலிகுண்டுலு முதல் பூம்புகார் வரை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் 3 நாட்கள் விழிப்புணர்வு பரப்புரை பயணம் நடத்த தமிழ்நாடு உழவர் பேர் இயக்கம் முடிவு செய்துள்ளது. சென்னையில் 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் சங்கங்களின் தலைவர்கள் பங்கேற்ற ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய அன்புமணி ராமதாஸ், மேகதாதுவில் அணை கட்டினால் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் கிடைக்காது என ஜென்சிக்கு தெரியவில்லை என கூறினார். தண்ணீர் கொடுப்பேன் என ரவுடி போல செயல்படும் கர்நாடகாவை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இளைஞர்களுக்கு இது மேகதாதுவை ஏன் கட்டக்கூடாது, கட்டினா நல்லது தானே, இப்படிலாம் ஒரு கருத்தை அவங்க சொல்லிட்டு வரா. அவங்களுக்கு புரிதல் இல்லை, தெரியல. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் கர்நாடகா அரசு காவிரி நடுவர் மன்றம் இறுதி தீர்ப்பையோ உச்ச நீதிமன்றத்துடைய ஆணையையோ சட்டங்களையோ எதுவுமே மதிக்கலை. மேகதாது அணை விவகாரத்தில் காங்கிரசும் பாஜகவும் தமிழ்நாட்டிற்கு ஆதரவளிக்க மாட்டார்கள், கர்நாடகத்திற்குத்தான் ஆதரவாக இருப்பார்கள் என்று அன்புமணி குற்றம் சாட்டினார். பிரதம மந்திரி வளர்ச்சியடைந்த பாரதம் வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் சென்னையில் பயனாளிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 2400 கோடி ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கும் இத்திட்டத்தை டெல்லியில் பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக சென்னை ஆரியபுரத்தில் உள்ள தனியார் அரங்கில் சென்னை தெற்கு வருங்கால வைப்பு நிதி அமைப்பு சார்பில் வளர்ச்சியடைந்த பாரதம் வேலைவாய்ப்பு திட்ட நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இதில் பயனாளிகள் பலருக்கும் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய சென்னை தெற்கு வருங்கால வைப்பு நிதி முதன்மை ஆணையர் ரேணு ராமச்சந்திரன், தொழிலாளர்கள் மற்றும் வேலை வழங்குவோர் என இரு தரப்பினரையும் முறைப்படுத்தப்பட்ட பொருளாதாரத்தில் பங்கேற்க ஊக்குவிக்கும் வகையில் இந்த திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் மதுபோதையில் பொதுமக்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட போலீசார் ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டனர். கோரிக்கடவு பகுதியில் கோவில் திருவிழாவையொட்டி பாதுகாப்பு பணிக்கு கீரனூர் சிறப்பு சார்பு ஆய்வாளர் சக்திவேல் மற்றும் காவலர் பார்த்திபன் ஆகியோர் சென்றிருந்தனர். அவர்கள் போதையில் இருந்ததாக கூறப்படும் நிலையில் திருவிழாவுக்கு வந்த பொதுமக்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் பரவியது. இதையடுத்து பணியின் போது மதுபோதையில் இருந்தது, மக்களிடம் அநாகரிகமாக நடந்து கொண்டது உள்ளிட்ட புகார்களின் அடிப்படையில் போலீசார் இருவரையும் ஆயுதப்படைக்கு பணியிட மாற்றம் செய்து எஸ்பி ஜெயக்குமார் உத்தரவிட்டுள்ளார். நாகர்கோவில் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்திற்கு வந்த விவசாயிகள் மரவள்ளிக் கிழங்குகளை கொட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடன் வாங்கி பயிரிட்ட மரவள்ளிக் கிழங்குகளுக்கு உரிய விலை கிடைக்கவில்லை என புகார் தெரிவித்த விவசாயிகள் இதனால் பல லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்தனர். மேலும் மரவள்ளிக் கிழங்கை அரசே நேரடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் எனவும் மரவள்ளிக் கிழங்கு சார்ந்த தொழிற்சாலைகளை அமைக்கவும் விவசாயிகள் கோரிக்கை வைத்தனர். மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்தில் கொட்டிட்டு என்னுடைய குறையை சொல்லி மனுவை மாவட்ட ஆட்சியாளர்கிட்ட கொடுத்துருக்கேன். எதுக்குன்னு சொன்னால் இது சம்பந்தமாக மர சுழற்சி செய்து ஏற்றுமதி சவ்வரிசி உருவாக்கலாம். ஆனால் குமரி மாவட்டத்தில் அப்படி ஒரு தொழிற்சாலையே கிடையாது. என்னுடைய விளைபொருளும் இன்னைக்கு விற்க முடியாத குமரி மாவட்டத்தில் நான் திணறிட்டே இருக்கேன். கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் என்எல்சி இந்தியா நிறுவனம் நடத்தும் 25வது புத்தக கண்காட்சியை புதுச்சேரி ஆளுநர் கைலாஷ்நாதன் தொடங்கி வைத்தார். இக்கண்காட்சி 29ஆம் தேதி வரை 11 நாட்கள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இங்கு அமைக்கப்பட்டுள்ள 170 அரங்குகளில் சுமார் 10,000த்திற்கும் அதிகமான தலைப்புகளில் புத்தகங்கள் வைக்கப்பட்டுள்ளன. தினந்தோறும் குழந்தைகளுக்கான ஓவிய போட்டி, கட்டுரை போட்டி நடத்தவும் ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த புத்தக கண்காட்சிக்கு பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான புத்தக பிரியர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது.
கிருஷ்ணகிரி அருகே மாங்குழு தொழிற்சாலையில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவு நீரால் அப்பகுதியில் உள்ள ஏரியில் மீன்கள் செத்து மடிவதாக மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். காவிரிப்பட்டினம் அடுத்த எர்ரஹள்ளி கிராமத்தில் உள்ள ஒட்டன்கொட்டா ஏரியில் பல ஆண்டுகளாக அப்பகுதி மக்கள் குத்தகைக்கு மீன்களை வளர்த்து வருகின்றனர். இந்நிலையில் ஏரியின் அருகே இயங்கி வரும் தனியார் மாங்குழு ஆலையில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவு நீர் ஏரியில் கலந்து மீன் வளர்ப்பு தொழிலுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்துவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். அந்த கம்பெனியில் அந்த பெட் ஜூஸ் தயாரிக்க எக்ஸ்ட்ரா இருக்கிற கெமிக்கல் எல்லாத்தையும் அந்த வாய்க்காலில் கலந்து வெளியேற்றதுனால விவசாயம் மாசுபடுது. ஆடு மாடு குடிக்கிறதுக்கு அந்த தண்ணி உகந்ததா இல்லை. ஏரியில் வந்து இப்போ பிடபிள்யூடியில் ஏதோ பணம் கட்டி ஏதோ ஏரி கிராமத்தில் குத்தகைக்கு வரும் மீன் குத்தகை, அதில் இப்போ ஒரு 10 டன் வரைக்கும் மீன் செத்து போச்சு. ஆலையிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவு நீரால் டன் கணக்கில் மீன்கள் செத்து மிதப்பதாகவும் மாவட்ட நிர்வாகம் தக்க நடவடிக்கை எடுக்கவும் எர்ரஹள்ளி கிராமத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே சாலை ஆக்கிரமிப்பை அளக்க வந்த நில அளவையர் மற்றும் வருவாய்த்துறையினர் தாவேகா கொடியுடன் வந்தவரை கண்டு திரும்பிச் சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. பள்ளிப்பாளையம் அருகே உள்ள களியனூர் வீரப்பம்பாளையம் பகுதியில் தனிநபர் ஒருவர் பொதுமக்கள் நடந்து செல்லும் மற்றும் வண்டிப்பாறை சாலையை ஆக்கிரமித்து நுழைவு வாயில் அமைத்துள்ளார். இதனால் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு பொதுமக்கள் சுற்றிச் செல்லும் அவலம் உள்ளது. இதனையடுத்து சமூக ஆர்வலர்கள் வினோத்குமார், பிரகாஷ் ஆகியோர் முதலமைச்சரின் தனிப்பிரிவுக்கு கடந்த ஆண்டு புகார் அளித்தனர். அதன் பேரில் நிலத்தை அளக்க வந்த நில அளவையர் மற்றும் வருவாய்த்துறையினரிடம் தாவேகா கொடியுடன் காரில் வந்தவர் பேசியதால் அவர்கள் திரும்பிச் சென்று விட்டனர். இப்போ காலையில் 10:30 மணிக்கு நிலம் அளவீடு செய்கிறோம் அப்படின்னு சொல்லி தபால் அனுப்பிச்சு இருந்தார் வட்டாட்சியர் அவர்கள் வந்து. அப்போ நாங்களும் சரின்ட்டு 10:30 மணிக்கு வந்து பார்த்தா அளவீடே செய்யலை. போலீஸ்க்கும் பாதுகாப்பு கேட்டிருந்தாங்க வட்டாட்சியர் அவர்கள், ஆனால் போலீஸ்காரங்களும் வரல. இவர் ஆரையும் கூப்பிட்டு போலீஸ்கிட்ட கூப்பிட்டு மறுபடியும் பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லி கேட்கவே இல்லை. மறுபடியும் இவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. ஒரு டிவிகே கார் வந்துச்சு. ஒரு 5 நிமிஷம் நின்று பேசினோடனே ஆக்கிரமிப்பு செஞ்சவங்களுக்கு ஆதரவாக பேசிட்டு இந்த மாதிரி சரிப்பா நாங்கள் அதுக்கப்புறம் மறுபடியும் வர்றோம் அப்படின்ட்டு போனவங்க தான் திருப்பி வரவே இல்லை. புகாரின் பேரில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வட்டாட்சியர் உறுதியளித்துள்ளார். ஆக்கிரமிப்பு அகற்ற பாதுகாப்பு வேண்டும் என மனு அளித்தும் போலீசார் யாரும் சம்பவ இடத்திற்கு வரவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை மற்றும் வையம்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று மாலை கருமேகங்கள் சூழ இடி மின்னலுடன் பலத்த சூறைக்காற்றுடன் மழை பெய்ய தொடங்கியது. தொடர்ந்து கனமழை பெய்து வந்த நிலையில் வையம்பட்டியை அடுத்த தவளவீரம்பட்டி பகுதியில் 2 மணி நேரம் வெளுத்து வாங்கிய கனமழையால் இப்பகுதிகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. இதில் தவளவீரம்பட்டியில் வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்தது. இதனால் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி அருகில் உள்ள அரசு பள்ளியில் தஞ்சம் புகுந்தனர். அதே நேரத்தில் தவளவீரம்பட்டி ஆற்றுப்படுகையில் வெள்ள நீர் கரைபுரண்டு ஓடத் தொடங்கியது. இதனால் அந்த பகுதி முழுவதும் மழை நீரால் சூழப்பட்டிருந்தது. இதனிடையே சுமார் 2 மணி நேரம் கொட்டித்த கனமழையால் அப்பகுதி வெள்ளக்காடாக மாறியதால் பொதுமக்கள் பெரிதும் சிரமங்களை சந்தித்தனர். நடைபாதையில் நடப்பது அடிப்படை உரிமை என்றும் அதனை பாதுகாக்க சட்டம் இயற்ற வேண்டும் என்றும் ஒன்றிய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தந்தையுடன் பள்ளிக்கு நடைபாதையில் சென்று கொண்டிருந்த 5 வயது சிறுவன் ஒருவன் டேங்கர் லாரி மோதி உயிரிழந்தான். இந்த விபத்து தொடர்பான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் PS நரசிம்மா, அதுல் S சந்துர்கர் ஆகியோர் 1988ஆம் ஆண்டின் மோட்டார் வாகன சட்டம் நடைபாதையில் நடப்பதற்கான உரிமையை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்டதல்ல என்றும் பல வழிகளில் அது நடைபாதையில் நடப்பவர்களின் உரிமைகளை சிதைத்துள்ளது என்றும் கூறினர். இந்திய அரசியலமைப்பின் 19(1)D மற்றும் 21வது பிரிவுகளின் கீழ் நடைபாதையில் நடப்பது பாதசாரிகளின் அடிப்படை உரிமை என நீதிபதிகள் அறிவித்தனர். சாலைகளில் செல்லும் வாகனங்களுக்கு அளிக்கப்படும் உரிமையை விட நடப்பவர்களுக்கு முன்னுரிமை தரப்பட வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர். எனினும் நடைபாதையில் நடக்கும் உரிமையை பாதுகாக்க தனியாக சட்டம் இயற்றப்படவில்லை என்று நீதிபதிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் சிறுமிகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான தொடர் பாலியல் வன்கொடுமைகளை கண்டித்து இஸ்லாமிய அமைப்பினர் ஆர்ப்பாட்டம் செய்தனர். பொள்ளாச்சி திருவள்ளுவர் திடல் பகுதியில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இஸ்லாமிய அமைப்பு சார்பில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள், குழந்தைகள் மற்றும் ஆண்கள் என பலரும் கலந்து கொண்டனர். குழந்தை கற்பழிக்கப்பட்டது, அதுவும் தாவேகாவை சேர்ந்தவர் தான். அதே போல சென்னையிலே அதை தாவேகாவை சேர்ந்த ஒருவன் ஒரு பெண்ணை கற்பழித்து போக்சோ சட்டத்திற்கு நாம் பார்க்குறோம்.
பற்றியும் பல கட்சி தலைவர்கள் கடுமையான தன்னுடைய கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கின்றார்கள். ஆனால் சிஎம் விஜய் அவர்கள் இதற்காக மக்களை சந்திக்கவில்லை, தன்னுடைய கண்டனத்தை தெரிவிக்கவில்லை. ஆர்ப்பாட்டத்தின் போது பெண்களுக்கு எதிரான தொடர் வன்கொடுமைகளுக்கு கண்டனம் தெரிவித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. கோவை மாவட்டம் சூலூர் பகுதியில் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டதற்கு கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் அதிகரித்து வரும் பாலியல் வன்கொடுமைகளை முதலமைச்சர் விஜய் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழ்நாடு கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியின் கொள்கை விளக்கம் மற்றும் அறிமுக கூட்டம் சென்னை பத்திரிகையாளர்கள் மன்றத்தில் நடைபெற்றது. அப்போது பேசிய மாநில தலைவர் பிரம்மா சுப்பிரமணியன், தமிழ்நாட்டில் அதிகரித்து வரும் பாலியல் குற்றங்களை முதலமைச்சர் விஜய் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். சாலையில் இறங்கி ஆர்ப்பாட்டம் செய்கிறதும் போராட்டம் செய்கிறதும் அமைதி வழியில் பண்ணுறது, மக்களுக்கு இந்த குறைகள்லாம் இருக்குது, இந்த விஷயங்களை தப்பு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி காட்டுறதுக்காக ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள். அதுக்கு அடுத்த கட்டமானது நீதிமன்றங்கள் இருக்குது. காவல் நிலையத்தில் புகார் தரணும், நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கணும். ஆர்ப்பாட்டம் மட்டும் பண்ணாலே அரசு செவிசாச்சு அந்த விஷயங்களை மாற்றிடுமா? நீதிமன்றத்துடைய உத்தரவுப்படி தானே அரசு செவிசாய்க்க முடியும். தமிழ்நாடு அரசு சாதிவாரியான கணக்கெடுப்பை எடுப்பதாக கூறியுள்ளதை தமிழ்நாடு கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி வரவேற்பதாக பிரம்மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார். நீட் தேர்வு ரத்து உள்ளிட்ட விவகாரங்களில் தெளிவான முடிவுகளை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தாம்பரம் அருகே கடந்த 3 நாட்களாக மின்வெட்டு நிலவுவதால் மக்கள் கடும் அவதி அடைந்துள்ளனர். எருமையூர் மற்றும் சுற்றுப்பகுதிகளில் கடந்த 3 நாட்களாக இரவு நேரங்களில் மின்வெட்டு ஏற்பட்டு வருகிறது. அடிக்கடி ஏற்படும் மின்வெட்டால் தூங்க முடியவில்லை என்று கூறிய அப்பகுதி மக்கள் குழந்தைகள், பெரியவர்கள் என கடும் சிரமங்களை சந்தித்து வருவதாக தெரிவித்தனர். மின்வெட்டு குறித்து அதிகாரிகளிடம் புகார் அளித்தாலும் எந்த நடவடிக்கையும் இல்லை என்று பெண்கள் வேதனை தெரிவித்தனர். நேற்று 3 மணிக்கு போனது, இன்ன வரைக்குமே கரண்ட் வரல. அப்ப இந்த இடத்துல எப்படி இருப்பாங்க சொல்ல? மற்றதுக்கெல்லாம் தலைவரங்க கேட்குறாங்கன்னா அதுக்கெல்லாம் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். ஏன்னா எங்களுக்கு யாரும் ஹெல்ப் பண்ணுறாங்களா சொல்லு? சப்போஸ் எங்களுக்கு கூட விடுங்க, குழந்தைங்களுக்குலாம் எதாவது ஆயிடுச்சுன்னா நாங்கள் என்ன பண்ண முடியாது சொல்லுங்க? எங்களுக்கு கஷ்டன்றது இல்லை, குழந்தைங்களுக்கு தான் முக்கியமாக கஷ்டமே. கரண்ட் அடிக்கடி கரண்ட் போயிடுது, நான் கரண்ட் போயிட்டா வரவே மாட்டேன்னுது. யார்கிட்ட சொன்னாலும் எந்த ஒரு இதுவுமே பண்ண மாட்டாங்க. ஈபிக்கு எத்தனை டைம் ஃபோன் பண்ணுறோம், ஒரு நாளைக்கு இதோ வரேன்றாங்க, ஆனால் பார்க்க மாட்டாங்க. ரெண்டாவது அந்த நம்பர்லேருந்து கால் பண்ணால் ஃபோன் எடுக்க மாட்டாங்க. குழந்தைங்களெல்லாம் வச்சுன்னு ரொம்ப கஷ்டமாக, நான் தண்ணி கூட இல்லை நாங்கள் குடிக்கிறதுக்கு. மின்வெட்டால் குடிநீர் கிடைக்கவில்லை என்றும் தொடர்ந்து ஏற்படும் இந்த பிரச்சனையில் மின்சார வாரிய அதிகாரிகள் அலட்சியமாக இருப்பதாகவும் பெண்கள் கூறினர். இந்த விவகாரத்தில் தாவேக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் போராட்டத்தில் ஈடுபட நேரிடும் என்று பெண்கள் எச்சரித்தனர். மாம்பழங்களுக்கு உரிய விலை கிடைக்காததால் மரங்களை அழிக்கும் பணியில் திண்டுக்கல் மாவட்ட விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு அடுத்தபடியாக திண்டுக்கல் மாவட்டத்தில்தான் மா சாகுபடி அதிகளவில் செய்யப்பட்டு வருகிறது. நத்தம் சுற்றுவட்டார பகுதிகளில் 1000க்கும் மேற்பட்ட ஏக்கரில் மாமரங்கள் சாகுபடி செய்யப்பட்டுள்ளன. இங்கு உயர்ந்த வகை மாமரங்களான அல்போன்சா, பங்கனப்பள்ளி, இமாம் பசந்த், மல்கோவா உள்ளிட்ட ரகங்களும், செந்தூரா, கிரேப், காசா, கல்லாமை போன்ற நாட்டு ரகங்களும் இங்கு பயிரிடப்பட்டுள்ளன. இந்த ஆண்டு மாம்பழம் கிலோ 5 ரூபாய்க்கு கீழ் சென்றதால் அதிர்ச்சி அடைந்த விவசாயிகள் வீரசின்னம்பட்டியில் மாமரங்களை ராட்சத எந்திரங்களை கொண்டு வெட்டி அழித்து வருகின்றனர். ஜூஸ் ஃபேக்டரிக்கு போனால் நாங்கள் ஒரு 10,000 கொண்டு போனாதான் எங்கள் வண்டியை பழையபடி கொண்டு வர்ற மாதிரி இருக்கு. இல்லை பூராமே ரொம்ப மோசமாக இருக்குது. இந்த மாமரங்கள்லாம் காப்பாற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு காப்பாற்றினேன். இப்போ தான் பைப் லைனு இதுகள்லாம் இப்போ தான் வருது. அந்த காலத்தில் பைப்பெல்லாம் கிடையாது. கட்ட வண்டியிலே ஊற்றி அந்த கண்ணுகள்லாம் காப்பாற்றினேன். இப்போ வேற வழியே இல்லை, எங்களுக்கு உழுதாலும் நட்ட வருது. வளைகுடா நாடுகளில் ஏற்பட்டுள்ள போர் பதற்றம் உள்ளிட்ட காரணங்களாக இருந்தாலும் உள்நாட்டிலும் அதன் விலை கடும் வீழ்ச்சி அடைந்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.